The commandant of the president's bodyguard குடியரசுத் தலைவருடைய தனி பாதுகாப்பு படை நாட்டின் தலைமைக்கு வழங்கப்படக்கூடிய உச்சபட்ச வணக்கமான தேசிய வணக்கத்தை வைத்தது. தேசிய மூவர்ண கொடி, தேசிய கீதமோடு 21 குண்டுகள் முழங்க பட்டொலி வீசி பறந்த காட்சிகளை பார்த்தோம். அங்கிருந்து விடைபெற்று செல்கிறது குடியரசுத் தலைவருடைய தனி பாதுகாப்பு படை. மீண்டும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இந்த நிகழ்வு முடியும் பொழுது குடியரசுத் தலைவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மீண்டும் இதே போல அணிவகுத்து இந்த பிரசிடென்ட்ஸ் பாடிகார்ட் வரும். இன்னும் சில நொடிகள்ல கண் கவர் அலங்கார அணிவகுப்புகள் தொடங்கும். இந்த நாடு குடியரசாய் மக்களின் ஆட்சியாய் தொடர்கிறது அப்படிங்கிறத உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய நிகழ்வுதான் குடியரசு தினம். குடியரசு என்றால் மக்களின் ஆட்சி. ஒரு மக்களின் பிரதிநிதி தான் நாட்டுடைய தலைவராக இருக்கிறார் என்பதைத்தான் குடியரசுத் தலைவர் பதவி குறிக்கிறது. இந்த நாடு ஒரு சிறந்த குடியரசாக தொடர்கிறது என்பதை தன்னுடைய படை பலங்களை எல்லாம் உலகத்துக்கு அறிவிப்பதோடு நடக்கக்கூடிய காட்சி இவை. ஒவ்வொரு ஆண்டும் தொடரக்கூடிய மரபு. பல நாடுகளுடைய தூதர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இது இந்த நாட்டுடைய வளத்தையும் பலத்தையும் நீட்சியையும் காட்டக்கூடிய நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 தொடரக்கூடிய மரபு இது. மத்திய அமைச்சர்கள், டெல்லியை சேர்ந்த அமைச்சர்களை எல்லாம் நம்ம திரையில பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.